வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கடலுக்கு வந்த வீடியோ தாங்க நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். கடலில் நம்ம வண்டியிலேருந்து இறங்கி கடல் தண்ணியை பார்த்து நம்ம இப்போ வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த மணலை பாருங்கள். இந்த மணலில் நம்ம நடக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நம்ம செருப்பு போட்டு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் செருப்பு இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி. ஆனால் அந்த மணலில் எந்த சூடுமே இல்லை. அப்படி ஒரு ஜாலியாக வந்து நாங்கள் வந்து மணலில் நடந்து போய்கிட்டு இருந்தோம். அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வாக்கிங் போகிறவங்கலாம் வந்து இந்த மணலில் வந்து நடந்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. கொஞ்சம் தூரம் நடந்தாலே நமக்கு வந்து எனர்ஜி நிறைய போட வேண்டியது இருக்குது. நல்லாவே வந்து இதில் வந்து வெயிட் லாஸ் ஆகும். பாருங்கள், நம்ம தண்ணிக்கிட்ட வர வர அப்படி ஒரு அழகாக அந்த வியூ வந்து இருக்குது பாருங்கள். நம்ம பார்க்குறதுக்கு வந்து கடல் இவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது பாருங்கள். போன தடவை நம்ம வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் தண்ணி கொஞ்சம் உள்ளதள்ளி இருந்தது மாதிரி இருந்ததுங்க. இப்போ வந்து முன்னாடி வேறு வந்திருக்கு. இந்த கடல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வள்ளியூர் தாண்டி திசையன்விளை போகிறோம் இல்லையா, அங்கே இருக்குது இந்த கடல். இந்த கடல் வந்து கன்னியாகுமரி கடல் இருக்குல்ல, அதுதாங்க இது. இங்கேருந்து நம்ம அங்கே பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலை அது எல்லாமே இங்கே வந்து கிளியராக தெரியுது. மதிய நேரம் அப்படிங்கிறதுனால வெயிலில் வந்து உங்களுக்கு கிளியராக வீடியோவில் தெரியல. ஆனால் நம்ம நேராக நின்று பார்க்கும்போது இங்கேருந்து திருவள்ளுவர் சிலை வந்து தெரியுது. இதுக்கும் கன்னியாகுமரிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க, டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம சீக்கிரம் கன்னியாகுமரிக்கு இங்கேருந்து கூட போயிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து கூட்டங்கள்லாம் கிடையாது. அப்பப்போ வந்து கொஞ்சம் பேர் வராங்க போகிறாங்க, அவ்வளோதான். பார்க்குறதுக்கு ஒரு அமைதியாக ஒரு கடல் அப்படின்னா இங்கே வரலாம். நம்ம வந்து சைலண்டான ஒரு இடத்துல போய் இருந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த இயற்கையை வந்து ரசிக்கலாம். தண்ணியை பார்த்தோன்னே இந்த பிள்ளைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக தண்ணிக்குள்ளே வந்து இறங்கியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம சேஃப்டியை பார்த்தாங்க. பிள்ளைகளை வந்து விளையாட விடணும். ஏன்னா பெரிய இலை எது வந்தது அப்படின்னா பிள்ளைங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால் பார்த்தா விடணும். இந்த மணலில் அப்படியே நடந்துட்டு கடலை அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து நிம்மதியாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நீங்கள் இந்த திசையன் விலையில் இருக்கிற கடலுக்கு நீங்கள் வந்து வந்திருக்கீங்களா? வரலன்னா வந்து பாருங்கள். ரொம்ப அமைதியான ஒரு இடம் தான் இது வந்து. நம்ம பார்த்தோம் அப்படின்னா வள்ளியூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்திருந்தோம். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பக்கத்தில் இந்த கடல் இருக்குது. நம்ம அடிக்கடி வருத இடம் தான். அதனால் வந்துட்டு அப்படியே கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சண்டே, மறுநாள் வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுலாம். அதனால் பிள்ளைங்களை எங்கேயாவது கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்தோங்க. பிள்ளைங்கள் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க இங்கே வந்து கடலை வந்து பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கடைகள்லாம் எதுவும் கிடையாது. நம்ம சும்மா ஒரு 2 ஐஸ் வண்டி அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஃபேன்சி அந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே இங்கே கிடையாது. அதெல்லாம் போனால் கன்னியாகுமரி தான் போனோம். வீடியோ பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி.